இறுதியாக கண்டன உரையாற்ற வருகின்றக்கூடிய கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் வேறு பொறுப்பாளமாக ஐயா வரம் அவர்களே, கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர மாவட்ட நிர்வாகிகளே, விடுதலை கட்சியுடைய மகளிர் விடுதலைத்துறை நிர்வாகிகள் அனைவருக்கும் செய்தி சேகரிக்கக்கூடிய உடற்துறை என்ற பத்திரிகையாளர்களே, வியாபார பெருந்த மக்கள் ஒரு அனைவருக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பேரவையை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உச்ச நீதிமன்ற நீதிபதி PR கவாய் மீது காவலை வீசி அவமதித்த கைவன் ராஜேஷ் கிஷோரை உண்மையாக கண்டிக்கின்றோம். இது தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாநில கண்டன ஆர்ப்பாட்டங்களும் மனித போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் தாராபத்தில் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இரு நிறுவனங்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே தாராபுரம் ஒட்டுமொத்த போராட்டம் நடத்த ஒரு பூமி. எந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டம் என்று சொன்னால் களத்தில் நீக்கக்கூடிய நம்முடைய மின்னல் போன்ற தோழர்கள் தான் இன்றைக்கு தாராபுரத்தில் மாபெரும் எழுச்சி ஏற்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அடைகின்ற வெயிலில் பொருட்படுத்தாமல் கொட்டுள்ள வகையில் இருக்கின்ற சிறுத்தைகள் சீனித்தாய்கிற நேரத்தில் எங்களுடைய கோஷங்களையும் முழக்கங்களையும் கண்டனம் எழுப்புகிறோம் என்று சொன்னால் இது மத்திய ஆளுகின்ற பாஜக அரசுக்கு இருக்கின்ற ஒரு எச்சரிக்கை என்று சொன்னால், இந்திய அரசின் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கருடைய கொச்சைப்படுத்தும் வகையில் அரசியல் சாசனத்தை ஈடுபடுத்தும் வகையில் உச்ச நீதிமன்ற ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜனாதிபதியே பதவியேற்கின்ற வைக்கின்ற ஒரு உச்ச நீதி பதவியுடைய அவமதிக்கின்ற காங்கிரஸ் கிஷோரை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்ய வேண்டும். வெறுமனே அங்கிருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள் இது போன்ற சங்கிகளை தூண்டிவிட்டு அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் அவர்களுக்கின்ற ஒரு போக்கை தான் செய்திருக்கிறது. இதை வலிமையாக கண்டிக்கின்றோம். உங்கள் வெளிச்சமாக தொடர்ந்து கண்டனங்களை முழக்கங்களை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சங்கிகளுக்கு சரியான சௌகரியம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய வெளிச்சங்கள் மட்டும்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் முதலிலே குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய வெளிச்சம் தான். கல்வியை விட்ட 41 பேர் இருந்திருக்கிறார்கள் சொன்னால் அதை சுட்டிக்காட்டி விளக்கம் சொன்னவர் எங்களுடைய வெளிச்சம் அவர்கள் தான். விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய வெளிச்சம் அவர்கள் தான். எப்படி புஷ்பா 2 படத்திலே திரைப்படங்களை கைது செய்தார்களோ அதுபோன்று இந்த விஜய் உடனே கைது செய்திருந்தால் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்காது. ஆனால் வெறுமனே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதற்கு தூரம் செய்து கொண்டு பாஜக பின்பற்றிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், காணொட வேண்டும் என்பதற்காக விஜய் போன்ற புள்ளிகளை தூக்கிட்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சநீதிமன்ற அறிவித்த ராஜஸ்குமாரையும் அதே போல எழுச்சி தமிழர்கள் வாகனம் செல்கின்ற போது வேண்டுமென்று உரசித்து அதை ஒரு அரசு செய்ய வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்களுடைய துணையோடு ஊடுருவி சென்று அவர்கள் அதை வீடியோவில் பதிவிட செய்து மீண்டும் அதை எழுத்தவர்தான் காரணம் என்று சொல்லுகிற மீடியாக்கள் அவரை வண்டியாக கண்டிக்கின்றோம். அந்த தலைவன் ராஜேஷ் ரஜினிகாந்த் மீது ரஜினிகாந்த் மீது கைது செய்ய வேண்டும், தேசிய பாதுகாப்பு கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறி வாய்ப்பு வெளியேறுகிறோம்.